இப்ப நீங்க வந்து மலேசியன் இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன் வந்து ஈக்குவலான பாப்புலேஷன் வைஸ் ஓகே நம்மளும் அக்ரி பண்ணிக்கிறோம். மலேசியன் இந்தியன்ஸ் வந்து பாப்புலேஷன் பேஸ் வந்து மலேசியால குறைவா இருக்காங்க. ஆனா, ஏன் வந்து சஸ்டெய்னபிளா இருக்க மாட்டுது? மலேசியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல மியூசிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். இப்ப நீங்க அங்க ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னீங்க. அதே சிஸ்டம் வந்து மலேசியன் லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கு வந்து அந்த சிஸ்டம் இங்க இருக்கா? இப்போ மலேசியா படம் ஓடலைன்னு நம்ம சொல்ல முடியாதுண்ணே. நிறைய படம் ஓடி இருக்குண்ணே. எவாக் பிரதர்ஸ் படம் ஓடி இருக்கு. இப்போ இடையில காஷ்மீரன் ஒரு படம் இயக்கியிருந்தா அது ஓடி இருக்கு. அப்புறம் மைந்தன் படம் ஓடி இருக்கு. நிறைய படம் ஓடி இருக்கு. ஸோ என்னன்னா எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேண்ணே. நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நம்ம மூட் ஆடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்தியாவில் ஒரு படம் செய்கிறாங்க. நான் இவ்வளோ காசு போடுறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு காசு மார்க்கெட்டிங்காகவே எலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகேண்ணா. ஸோ இங்கே வந்து படம் பட்ஜெட்டே குறவாக தான் கிடைக்கும். ஸோ எங்கேருந்து கிடைக்குது எல்லாம் மேபி ஃபினாஸு இல்லை சொந்த காசு. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அந்த பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட்டாக இருக்காது. ஸோ எதுவும் அவங்களால முடிஞ்சது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போட்டு தியேச்சராக்கால சும்மா ஒரு வாரம் போட்டு இந்த மாதிரி தான் ஓடி இருக்கு. ஸோ மற்றபடி வந்து நல்லா மார்க்கெட் இப்போ கேஷ் ஃபில்லன் படம்னா நல்லா ஒன்றுச்சு மில்லியன் கணக்கில் பார்த்தாங்க. ஸோ மேபி அவங்க அந்த பட்ஜெட் இருந்திருக்கும். ஸோ நல்லா பிளாஸ்ட் பண்ணாங்க. ரேடியோவில் ஒரு மாதம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நல்லா ஒன்றுச்சு. ஸோ இதுக்கு மூல காரணம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. மலேசியா படம் நல்லா இல்லை, இந்தியா படம் நல்லா இருக்குது இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆஸ்ட்ரோவில் வந்து ஃபுல்லாக இந்தியா சீரியல் தான் ஓடும். ஓகேண்ணா. ஸோ வந்து இப்போ ஆஸ்ட்ரோவில் வந்து நிறையா மலேசியா சீரியல் ஓடுது. இப்போ எங்கள் அம்மாலாம் ரொம்ப பார்ப்பாங்க. முன்னிலாவில் ஒரு என்னமோ தமிழச்சியாக என்னமோ ஒரு சீரியல். ஸோ அவங்க என்ன இப்போ எங்கள் அம்மா இந்த சில ஆண்டிங்களை என்ன சொல்கிறாங்கன்னா பாராட்டுறாங்க. மலேசியனோட சீரியல்ஸ்லாம் பாராட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு இதில் என்ன புரியுதுன்னா, அவங்களுக்கு வேண்டியது இந்தியா சீரியல் இல்லை, இவங்களுக்கு வேண்டியது இந்தியா சீரியல் இல்லை, அவங்களுக்கு வேண்டியது ஒரு கண்டென்ட், ஒரு சீரியல். ஸோ மலேசியாவில் செய்யும்போது இப்போ சிங்கப்பூர்லன்னா அந்த வேட்டை கீட்டைலாம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டியது கண்டென்ட். ஸோ இத்தனை நாளாக மலேசியா வந்து அது சரியாக கிடைக்கல. இப்போ நிறையா சீரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளி மூவி நடக்குது. ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, கரெக்டான ஃபண்டிங்ஸ் அப்படின்னா என்ன அது ஃபண்ட் ஒரு பெரிய வந்து மலேசியன் பெரிய ஆர்டிஸ்ட் பிரச்சனை ஃபன் தானே. ப்ரோமோட் பண்ணுறதுக்கும் அவங்க மார்க்கெட் பண்ணுறதுக்கும் மலேசியன் ஓப்பனாக சொல்லணும்னா மலேசியன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த ஃபீனாஸை டேக் கேர் பண்ணுறவங்களும் நம்ம இந்தியன்ஸோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை டேக் கேர் பண்ணிக்கிறவங்களும் கரெக்டான அலோகேஷனும் இதுவும் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மலேசியன் லோக்கல் ஆர்டிஸ்ட் ஒன்று நல்லா. ஆமாண்ணே. இப்போ இந்தியாவில் வந்து இப்போ சொன்னேன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் திறந்தாச்சுன்னு. ஸோ திங்க் மியூசிக்னு வச்சுக்கோமே. அவங்க வந்து இப்போ ஒரு ரேப்பர்ஸ் வராரா இந்தியாவில், ஒரு பெரிய தொகையை கொடுத்துறாங்க. பெரிய தொகைனா மில்லியன், மலேசியா காசு மில்லியனு. ஓகே, நான் உனக்கு இவ்வளோ கொடுத்துட்றேன், நீ இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு இந்த 5 பாட்டு செஞ்சு கொடுத்துரு. ஸோ மில்லியன் கணக்கில் கொடுக்கும்போது அவன் வீடியோ எப்படி இருக்கும்? இங்கே நம்ம இங்கே என்னன்னா சொந்த காசு போடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் லேபிள் இல்லையா. ஓகே நீ தமிழ் ஆர்டிஸ்டா, ஓகே ஒரு 5 பாட்டு செஞ்சு கொடு, இவ்வளோ காசு எடுத்துக்க, இந்த ஒரு 500,000 அந்த மாதிரி இல்லையே. ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி ரீகூப் பண்ணுறாங்க. ஆஃப்கோர்ஸ் திங்க் மியூசிக் அந்த மாதிரி திருப்பி அந்த ஆர்டிஸ்ட் வர ராயல்ட்டிலாம் இவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா ரைட்ஸ்லாம் அங்கே போயிடும், ஆர்டிஸ்ட்டுக்கு காசு போகும். பரவாயில்லையே, அந்த மாதிரி செய்யலாமா இங்கே? ஆனால் அந்த மாதிரி இங்கே இல்லையே. ஸோ இங்கே உள்ள ஆர்டிஸ்ட் வச்சுங்க, விவேக் ஜி, நம்ம யோகி வி, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் எம்சி ஜாஸா, இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 500,000 கொடுத்து ஒரு பாட்டு செய்ய சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ ஓகே செஞ்சுக்கண்டா 500,000 எப்படி தெரிய விடுவாங்கண்ணே? பிரிப்பாங்க போட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை, அதுதான் மேட்ரு. ஸோ இவங்க நம்ம இப்போ வர காசை வச்சுக்கிட்டு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு சில நேரத்தில் சில பேர் லக்கு வந்து யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஆனால் அது ஸ்பான்சர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு காசு இல்லையா. ஸோ இப்போ சில ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து மலேசியன் கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரி பை பிஸ்னஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஏன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் மியூசிக் இண்டஸ்ட்ரியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்கோப்பாக பார்க்க மாட்டுறாங்க? நிறையா டானாலாம் வந்து செட்டன் மித்ரான்னு ஒரு யூனிட்லாம் இருக்குது. அவங்களாம் வந்து சில மலேசியன் இந்தியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு இதை சப்போர்ட்டாக கொடுத்தா கண்டிப்பாக நீங்களாம் இன்னும் பில் பண்ணலாம்ல. உங்களோட பார்வையில் வந்து அது ஏன் நடக்க மாட்டேதுன்னு இந்த டிஃபர்மேஷன்லாம் நடக்குமா? ஆஸ்ட்ரோவில் சொன்னால் பரவாயில்ல, சொல்லுங்கண்ணே. ஓகே, இப்போ வச்சிங்கண்ணே, இப்போ மலேசியாவிலே நிறைய பாட்டு இருக்கிறேன், ஜோக்கான பாட்டெலாம் இருக்குது. ஆஸ்ட்ரோவில் மலேசியா மியூசிக் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் இல்லையா? ஆமாம் இல்லையா? சினிமாவோட எல்லாமே ஓடுது. ஓகே அது புரியுது, அவங்க போட்டால் காசு இதுன்னு. ஆனால் இப்போ தேச்சாராகா டாப் 10 மாதிரி ஆஸ்ட்ரோவில் வந்து மலேசியா மியூசிக் வீடியோ சொல்லிட்டு 1 ஹவர் 2 ஹவர் ஒதுக்கலாமே. நிறைய மியூசிக் வீடியோ அங்கேருந்து ஆக்சுவலி நான் இந்த இந்தியா ஆர்டிஸ்ட் பெருசு, மலேசியா ஆர்டிஸ்ட் சின்னது அந்த மாதிரி இல்லைண்ணே. அங்கே ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே இருக்காங்க.
எப்படி ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்காங்க டிவி திறந்து அவங்க. ஸோ அதனால தான் அவங்க பெருசாக தெரியுது. அதே மாதிரி இப்போ இங்கே சும்மா யாராச்சும் ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்போ எம்சி ஜாஸா யாராச்சும் ரபி மேகா இல்லை சிஜே யாராச்சும் அவங்க மூஞ்சி சும்மா சும்மா ஸ்க்ரீனில் வந்து அவங்க வேல்யூ வேறு மாதிரி ஆயிரும்ண்ணே. ஸோ அதுதான் நடக்கலைண்ணே. அது ஏன் நடக்கல எனக்கும் தெரியலண்ணே. ஸோ அந்த ப்ரோமோஷன் கான்செப்ட்ஸ் வந்து மலேசியாவில் இல்லை. இப்போ நம்மளுக்குன்னு ஏன் டெனிஸ் அண்ணன் ரொம்ப ஃபேமஸ், சும்மா சும்மா டிவியில் வராரு, வீடியோ ப்ரொடக்ஷன் டெனிஸ் குமார். ஸோ இப்போ நம்மளுக்குன்னு வந்து ஒரு ப்ரோமோஷன் கான்செப்ட் ஆமாம். அப்படின்னா கரெக்டாக இந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி அவங்கள ப்ரோமோட் பண்ணால் இந்த மாதிரி ரீச் வந்து இன்னும் கூட போகும்னு சொல்ல வரீங்க. ஆமாண்ணே. ஓகே, ஏன்னா அப்படியே நம்ம கண்டென்ட் கொடுக்குறோமே. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுனாண்ணே நம்ம ஆர்டிஸ்டும் இன்னும் பெட்டர் மியூசிக் வீடியோ கொடுக்குறதுக்கு எஃபர்ட் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் வீடியோ வந்து கட் காஸ்ட் பண்ணுறதுக்கு சும்மா சின்ன அடிக்கிறாங்க மலேசியாவில். சும்மா ஒரு உட்காந்துக்கிட்டு லேப்பா பண்ணிட்டு சிம்பிளாக எடுத்து முடிச்சுறாங்க. ஏன்னா எங்கே மிஞ்சி யூடியூப் தானே ஏற்ற போகிறோம், பரவாயில்ல அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. ஓகே. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கு ப்ராப்பராக கிடைக்கல. நிறைய இன்வெஸ்டர்ஸ் மலேசியாவில் இருக்காங்க. நான் நினச்சா வந்து ஒரு ஜோக்கான பிளாட்ஃபார்ம் உருவாக்கலாம். கேப்பாப்னு சினிமா இண்டஸ்ட்ரி இல்லையே, எல்லா மாஃபியானுங்களாம் சேர்த்து கேப்பாப்போட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா மாஃபியா இன்வால்வ்மெண்ட்லாம் இருந்து அவங்க பம்ப் பண்ணி ஆர்டிஸ்ட் உருவாக்கி காசு மேக் பண்ணுறாங்கண்ணே. இப்போ நம்ம சொல்கிறோம் பிளாக் பிங்க்கு அந்த மாதிரிலான அதெல்லாம் வந்து சினிமா ஆர்டிஸ்ட் இல்லையா, அது நார்மல் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரி தானே. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் உட்காந்து ஒரு அழகான ஸ்கெட்ச் போட்டால் வேறு மாதிரி வரும்ண்ணே. ஸோ ஐடியா ஜெனரேட் பண்ணணும் மலேசியன் தீபாப் தமிழ் இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் போடலாமே. புரியுதுண்ணே. ஓகே, அடுத்த கேள்வின்னு நீங்கள் இப்போ சொன்னது பார்த்தா வந்து நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஃபைனான்ஷியல் சப்போர்ட் மலேசியாவில் இல்லை. ஸோ மூணாவது வந்து அந்த மார்க்கெட்டிங் ஸ்டெப்ஸ் வந்து மலேசியன்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து அலோகேஷன் பட்ஜெட் இல்லாதனால நடக்க மாட்டுது. டானா திறப்பாங்க, ஆனால் டானா குறவாக இருக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காதுண்ணே. ஓகே, இதை சால்வ் பண்ணணும்னா ஓகே நான் இதுவே 100% கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் தான். சைக்கோ மந்திரா அண்ணனுக்கு வந்து இவ்வளோ விஷயம் தெரியுது, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நிறையா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் அரசியலுக்குள்ளே வராங்க. ஏன் வராங்கன்னா அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து அடுத்த வர ஜெனரேஷன் ஆர்டிஸ்டோ இல்லை மக்களோ வந்து அதை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வராங்க. நீங்கள் எப்பயாச்சும் வந்து அரசியலுக்குள்ளே வரணும்னு நினச்சிருக்கீங்களா? நான் அரசியல் வரது நான் யோசிச்சதில்லைண்ணே. ஆனால் வந்து நம்ம மலேசியாலையும் எனக்கு தெரிஞ்சு அந்த கானான ஆக்டர் காமெடி அவர் அரசியலில் புரிஞ்சிருக்காரு. அப்போ இடையில எம்சிவான்னு ஒரு அவர் மலேசியாவில் நம்மளுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பெரிய ஒன் ஆஃப் த மெயின் மேன்னா எம்சிவா. அவரும் இடையில இந்த பிஜே கட்சி என்னமோ கட்சியெலாம் புந்தார். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரேப்பு எம்சி கில்லாடிலாம் புந்திருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்சு சின்ன சின்ன ஷவுட் அவுட் வீடியோ அந்த மாதிரிலாம் செஞ்சு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேர் புந்திருக்காங்கண்ணே. நேபாள் பிரைம் மினிஸ்டரே ரேப்பர் தானே, பாலின் ஷாவா என்னமோ பேர். ஆர்னோல்ட் ஷ்வார்ஜெனெகர் மிஸ்டர் அமெரிக்கா, அவரும் கவர்னராக இருந்தார் அமெரிக்காவில் எங்கேயோ. அப்புறம் இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், இப்போ கடைசியாக லேட்டஸ்ட் விஜய். ஏன்னா ஆர்டிஸ்ட் போகிறது நல்லது தான். ஏன்னா நார்மல் மனசனும் ஆர்டிஸ்ட் யோசிக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குண்ணே. ஆர்டிஸ்ட் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிப்பார். இப்போ எல்லாம் என்டி பண்ணாங்க விஜய் ஆகிறதுக்கு, இளைய தளபதி தளபதி விஜய். இப்போ அவர் பூந்தான பார்த்தீங்களா க்ரியேட்டிவிட்டி எப்படி மூவ் பண்ணுது, வித்தியாசமாக செய்கிறாரு. ஸோ எண்ட் ஆஃப் டே நம்ம க்ரியேட்டிவிட்டி அண்ட் நார்மல் மக்கள் க்ரியேட்டிவ் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ண்ணே. லிரிக்ஸ்லாம் எழுதுறோம்ல, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் யோசிப்போம். ஸோ இப்போ எம்சி கிளாடிலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காருண்ணே எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் ஷார்ட் அவுட் வீடியோ செய்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. சில நான் பார்த்துருக்கேன் சைக்கோ மந்திரான்னு வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயின்லலாம் பாடியிருக்கீங்க. ஆனால் ஏன் உங்களுக்கு இவ்வளோ அனாலிசிஸ் தெரிஞ்சும் உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டியும் இருந்தும் ஃப்ரான் பேஜில் நீங்கள் வர்றதுக்கு தயங்குறீங்க? உங்களை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை அப்ரோச் பண்ணி வாங்கன்னு கூப்பிடலையா, இல்லை உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாதா? யாரும் கூப்பிட்டதில்ல. ஒன்று நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு பேக்கப் இல்லைண்ணே. பேக்கப் அது ஃபைனான்ஷியல் பேக்கப் கண்ட பேக்கப்லாம் வேணும்ல, நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நம்ம நாள் முடிஞ்சது எம்சிவாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இடையில சமீபத்தில். நான் விவேக்ஜிலாம் வந்து அவர் நிற்கும் போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் பிஜேயில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல. நான் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் அண்ணன், அல்டிமேட் ஹீ இஸ் ஆல்சோ அவர் உங்களோட ஃப்ரெண்டு வேறல்ல? அவர் மீதி எனக்கு பப்ளிஷிங் செஞ்சவர், பர்பிள் நோட்ஸ்னு ஒரு பப்ளிஷிங் கம்பெனி வச்சுருந்தார். ஸோ எங்கள் பாட்டெலாம் அவர் தான் கொடுப்பேன், அவர் தான் ராயல்ட்டிலாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ பார்த்தா அவர் எம்பி ஆகிட்டாராம, ஒரு அடோனர், ஒரு ரேப்பரு, இப்போ ஒய்பி ஆகிட்டார்.
ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குற மூலிமா அப்படி மலேசியன் பாலிட்டிஷியன்ஸ் இஃப் யூ வான் அ கிரியேட்டிவ் பொலிட்டிக்கல் மெம்பர் இன் யோர் பார்ட்டி, நான் சொல்லலை, நீங்கள் திங்க் பண்ணுங்கள் என்ன செய்யலான்ட்டுன்னு. இன்னொரு கான்ட்ரவர்சியான கேள்வி தானே இது. நீங்கள் இத்தனை வருஷம் வந்து இண்டஸ்ட்ரி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, புரிஞ்சு வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஸ்டெப்ஸும் எடுத்திருக்கீங்க. அது ஏன் நானே ஒரு கஷ்டத்தில் வந்து ஒரு பையன், நான் வந்து சாதாரண ஒரு புடா ஃப்ளாட், நான் செராஸ் ஃப்ளாட்ஸ் ஸ்ரீஜோ ஃப்ளாட்ஸில் அங்குள்ள பையன் தான். ஸோ அப்போ ஆர்டிஸ்ட் ஆகிட்டு நிறைய இடத்துக்கு போகிறேன், நிறைய பேரை பார்க்குறேன். ஸோ எனக்கும் தெரியும்ல, நம்மளும் கஷ்டமானாலு. ஸோ நிறைய பேர்கிட்ட பழகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடுவேன் என்ன லக்கிங், என்ன குறைவு. நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்லண்ணே. ஸோ நம்மளும் இடத்த கேட சைக்கோ பண்ணுறா அப்படிலாம் இல்லையா, நம்ம செராஸ் கிருஷ்ணா தானே. ஓகே, அடுத்து அந்த கான்ட்ரவர்சியான கேள்வின்னு என்ன கேள்வி கேட்கலையா? ஓகே, என்னன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, இந்த இதெல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே புரியுது. அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் அட்வைஸாக கொடுத்துருக்கீங்களா? அடுத்த ஜெனரேஷன் ரேப்பர்ஸ் வந்து நான் பார்க்குறேன், நீங்கள் கரண்ட்லி நிறையா யங் ரேப்பர்ஸ் கூட கொலபரேட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு என்ன கைட்லைனை கொடுப்பீங்க? எப்படி அவங்க அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க? ஆக்சுவலி ஆமாண்ணே, நான் நிறையா ஆர்டிஸ்ட் உருவாக்கியிருக்கேன். இது வந்து சொல்லி காமிக்கல, உண்மையிலே உருவாக்கியிருக்கேன். ஸோ இப்போ கூட சமீபத்தில் அமரக் கரடின்னு சொல்லி கடைசியாக அவருக்கு தான் செஞ்சேன். இன்னும் சில நியூ காமர்ஸ்க்கு பாட்டுலாம் ப்ரொடியூஸ் பண்ணி தான் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி வேறு ஒன்றும் இல்லைண்ணே, இது வந்து அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கணும். இப்போ ரேப்பராக போடுறோம், நிறைய ரேப் ஆல்பம் கேட்கணும். நாட்டி பை நேச்சரு கொஞ்சம் பழசுலாம் கொஞ்சம் கேட்கணும். நான் ஊத் தேங்க்லன்னு இல்லை, அது ஓல்ட் ஸ்கூல் பிடிக்கலையா, நியூ ஸ்கூல் தான் நிறையா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சால் மக்கள் தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா எனக்கு கேட்டால் மலேசியா தமிழ் லிஸ்னஸ் ஒன்றும் நியூ ஸ்கூல் பத்து இந்த ட்ராப்லாம் கேட்குறதுக்கு ஒன்றும் அவங்க ரெடியாக இல்லை. என்ன கேட்டானே இருக்காங்க, அந்த ஜென்ஜீஸு கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஒரு 35 வயசு 40 வயசு ஆளில் வந்து போயிட்டு ஒரு ட்ராப் பாட்டு போட்டுட்டு அந்த டிராவிஸ் ஸ்காட் மாதிரிலாம் பாட்டு தமிழில் செஞ்சு போட்டு அவங்க கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா ஸோ சினிமாவில் செஞ்சால் கேட்பாங்க, ஏன்னா அது படத்தில் வருதுல்ல, ஸோ அது கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். அப்புறம் வந்து எங்கே மிக்சிங், மாஸ்டரிங், ரெக்கார்டிங் அந்த குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்லண்ணா, ஆடியோ குவாலிட்டி அது பார்த்துக்கணும். அப்புறம் அதாண்ணே இப்போ உள்ள இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி எப்படின்னா, பாட்டு ஹிட் ஆச்சுன்னா நீ ஹிட்டு, உனக்கு இருக்க ஃப்யூச்சரு. பாட்டு ஹிட் ஆகலன்னா நீ ஷிட்டு முடிஞ்சு. அது ஒன்றும் செய்ய முடியாது, அது அப்படி தானே. ஏன் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரியில் இப்போது டெக்னாலஜி பச்சு நிறைய பேர் ஏஐலே லிரிக் எழுதிடுறாங்க, ஏஐலே மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளியாக்கிடுறாங்க. அது ஏஐலே வந்து யூடியூப்பில் வந்து வீடியோவும் செஞ்சு போட்டுடுறாங்க. அது உங்கள் பார்வையில் அது எப்படி இருக்குன்னு? ஏஐ வந்து இது அஃப்கோர்ஸ் கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குண்ணே. ஸோ வந்து நம்ம எப்படி பாய்ச்சிக்கணும் பொறுத்துருக்கு. ஸோ ஆனால் ஏஐயில் வந்து இப்போ நம்ம கண்டென்ட் செஞ்சு அது மனிடைஸ்லாம் பண்ண முடியுமா நம்ம தெரியல. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு முடியாதுண்ணே. இப்போ ரேடியோலையும் நம்ம அப்பப்போ கேட்கலாம்ல, ஏஐயில் செஞ்ச பாட்டு வந்து மனிடைஸ் பண்ண முடியாது, ப்ளே பண்ண முடியாது. ஸோ அது க்ரியேட்டிவிட்டிக்கு பாய்க்கலாண்ணே. சில மேபி நம்மளுக்கு வந்து சரியான டியூன் அமையல, ஏஐயில் போட்டு ஓகே இதான் லிரிக்ஸு, ஒரு ஜோக்கான டியூன் உருவாக்கு, ஒரு 5 டியூன் உருவாக்குது, ஓகே அதை ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிட்டு நம்ம செய்யலாம் பாட்டு. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஸோ மியூசிக் வீடியோ கூட ஏஐயில் தான். நான் வந்து மலேசியா தமிழ் ஹிப்ஹாப்பில் நான் தான் மியூசிக் ஏஐயில் மியூசிக் வீடியோ செஞ்சோம், நானும் பாலன் காஷ்மீர். டைட்டான்னு சொல்லி ஒரு நல்ல கருத்துள்ள பாட்டு. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகுது, அது மனிடைஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நான் இப்போ கூட மனிடைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சரியாக தெரியல. அந்த நீங்கள் சொன்னனால அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து ஏஐயில் நீங்களும் பாலன் கேஷும் தான் செஞ்சு. ஆமாம், நான் இப்போ தான் நான் விளையாடுச்சு சமீபத்தில். அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக ஒரு லிரிக்ஸஸ். சரி தானே. ஆமாண்ணே. ஆனால் இருந்த போதிலையும் அதில் வந்து மலேசியனோட ஹார்ட்ஷிப்பும் அங்கே இருக்குது. அப்படின்னா நம்மளோட கஷ்ட நிலையும் அந்த பாட்டில் வந்து நீங்கள் ஜோவியலாக சொல்லியிருந்தாலும் அது நம்மளோட கஷ்டமும் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து கடைசி கட்டம் நினைக்கிறேன், ஏத்வான் நான் கேஸ் கொண்ட பண்டுவான், எல்லாத்துக்கும் காரணம் கிடைக்கல பந்துவான், தட்டி கேட்டா போடுவீங்க தங்காப்பான், வேற வழி இல்லாமல் மகமால ரயுவான். கரெக்ட். ஸோ அது வந்து இப்போ எஸ் நம்ம மலேசியன் இந்தியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸாக இருக்காங்க. லாயர்ஸாக இருக்கும், ஜட்ஜஸாக இருக்கும், டாக்டர்ஸாக இருந்தாலும்
இன்னும் 45% ஆஃப் கேட்டகரியில் வந்து இன்னும் B40 கேட்டகரியில் இருக்கும். நம்ம உதவி தொகை தேவை, நம்மளுக்கு பந்த்வான் தேவை, நம்மளுக்கு யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸ்கூலில் படிக்கும் போது நம்மளோட லோக்கல் ஸ்கூல்ஸ்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த லிரிக்கை வந்து அவ்வளோ ஜோவியலாக சொல்லிட்டீங்க. எத்தனை பேருக்கு அந்த லிரிக்கோட டீப் மீனிங் புரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த பாட்டு கேட்டவங்களுக்கு நிறைய பேர் ராஸ் ஆகிருக்கீங்கண்ணே. எனக்கு ப்ரைவேட்டாலாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த பாட்டு அவ்வளோ பெரிய வெடிக்கல, ஏன்னா வந்து கேங்ஸ்டர் ரேப்னா கண்டிப்பாக லிமிட்டட் லிசனர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆனால் லிரிக்ஸ் கேட்டாங்கன்னா ஓகே இல்லைண்ணா, அது வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்குல்ல விட்டு கேட்குறவங்களுக்கு. ஓகே, நான் இன்னொரு கேள்விண்ணே. உங்களுக்கு லெட் இட் பி ஈஸ்ட் கோஸ்ட் ஆர் வெஸ்ட் கோஸ்ட் பிடிச்ச ரேப்பு ஃப்ரம் லாஸ்ட் டைம் அன்டில் நவுன்னு ஒரு 3 பேர் லைன் அப் பண்ணணுன்னா யாரை சொல்லுவீங்க? ஸ்னூப் டாக்கு, டூபாக்கு, டிஎம்எக்ஸு. ஓகே, ஸோ உங்களோட நார்மலாகவே உங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் புந்தாக்ஸ் கூடண்ணே, புந்தாக்ஸ். ஓகே, உங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் வந்து ஃபாரின் ரேப்பர்ஸ் வந்து எல்லாமே முக்கால்வாசி கேங்ஸ்டர் ரேப் கான்செப்ட். ஆமாம், அதான் முதல் ஆல்பம் ஃபுல்லாக கேங்ஸ்டர் ரேப்பு. ஸோ இன்னொரு கேள்விண்ணே, மலேசியாவில் டாப் 3 ரேப்பர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். மலேசியாவில் டாப் 3 ரேப்பர்ஸா? சரி தான். அப்போ நீங்கள் யாரை வந்து ஃபர்ஸ்ட்டில் வைப்பீங்க, யார் செகண்டில் வைப்பீங்க, யார் தேர்டில் வைப்பீங்க? பிடிச்ச ரேப்பர்ஸாக வச்சுக்கலாமண்ணே. பிடிச்ச ரேப்பர்ஸ்னால் நான் சைக்கோ பண்ணுறானே, 2வது ரபிட் மேக்னே, 3வது வந்து யோகி வீணே. ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆன்சர். மொதல் ரேப்பர் வந்து எனக்கு ஃபேவரட் ரேப்பர் நான் தான் அப்படின்னு. ஓகே, நம்ம ஒவ்வொரு பாட்டு வேறு மாதிரி பாடிட்டு இருப்போம். ஸோ அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பார்க்க. ஓகே, மக்களுக்கெல்லாம் இது பர்சனல். உங்களோட உங்களோட ஷட் அவுட் லிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்த ஜெனரேஷன் ரேப்பர்ஸ் நீங்கள் சொன்னீங்க நிறையா ரீசர்ச் பண்ணணும், நிறையா லேர்ன் பண்ணணும் இந்த இதில். இப்போ சைக்கோ மந்திரா அண்ணனோட ஆல்பம் ஏன்னாண்ணே இப்போ உள்ள ஆர்டிஸ்ட்டு சில பேர் வந்து அந்த ஜானை கூட சரியாக தெரியலண்ணே. இப்போ வந்து ஹிப்ஹாப்பில் நிறையா இருக்குண்ணே. ரெகே தோன் இருக்குது, ரேகே இருக்குது, மும்பா தோன் இருக்குது, இப்போ இடையில வந்து ட்ராப் இருக்குது, ஓல்ட் ஸ்கூல் இருக்குது, நியூ ஸ்கூல் இருக்குது, இப்போ அம்மா பியானோன்னு இருக்குது. ஸோ நிறையா இருக்குது. ஆனால் பாதி பேருக்கு இப்போ நான் சொன்னதுக்கு கூட தெரியலண்ணே. புரியுதாண்ணே? ஆர்என்பி பீட் இருக்குது, ஹிப்ஹாப் பீட் இருக்குது, எத்னிக் பீட் இருக்குது. ஸோ நிறையா இருக்குது. ஸோ இது அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படை அஸ்திவாரம் இல்லைன்னா அப்புறம் எப்படி தான் செய்கிறது சொல்லுங்கள்? அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நியூ ஜெனரேஷன் ரேப்பருக்கு சைக்கோ மந்திரா அண்ணனோட ஆல்பம்லேருந்து வந்து ஒரு பாட்டை எடுத்து அவங்க ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணலான்னு நினச்சா எந்த பாட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? ஏன் பழைய பாட்டில் இருந்தானே நிறையா பாட்டு செய்யலாம். சொல்லு மாமி சைக்கோ செய்யலாம், குச்சி குச்சி ரக்கமா செய்யலாம், இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய்ன்னு சொல்லி அது ஒரு ஆர்என்பி. நிறையா இருக்குண்ணே என் பாட்டு நிறையா இருக்குது. நானும் எத்தனையோ ராத்தோஸ் பாட்டு செஞ்சுட்டேன். ஓகே, சைக்கோ மந்திரா அண்ணன் மல்டி ரேஷியல் சாங்ஸ் மலே ரேப்பர்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு மலே ரேப்பர்ஸ் கூட கொலாப் பண்ணி பாடணும்னா, இப்போ நான் ரீசன்ட்லி ஒரு எம்சி சாய்ஸோட பாட்டு மலே கூட பேர் போடுறாரு நல்லா. ஓகே, சைக்கோ மந்திரான்னு அந்த மாதிரி ஒரு மலே ரேப்பர் கூட கொலாப் பண்ணணும்னா எந்த மலே ரேப்பர் அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருப்பார்? நான் வந்து அம்மான்றானே. 2 பேரும் ஒரே ஸ்டைலில் இருக்கிறனால இல்லை அவர் மொட்டை நான் மொட்டை அதனால இல்லை. அம்மான்றா ஏன்னா வந்து எனக்கு ஏற்கனவே அவர் தெரியும். அவர் மீதி கிராஃப்ட், அவர் பேர் வந்து கிராஃப்ட் ஆரம்பத்தில் நல்லா ஃப்ரீ ஸ்டைலில் பண்ணுவார். ஸோ அம்மான்றா என்னென்னா அப்பப்போ என் டிக்டாக் லைஃப்பில் அவர் வருவார், ஏதாச்சும் பேசியிருப்பார். அப்பப்போ அவர் டிக்டாக் நான் போடுவேன், அவர் ஏதாச்சும் பேசியிருப்பார். ஸோ அவங்க கூட செஞ்சால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். Okey. Kalau Abang Amandra sedang watch podcast ni, saya akan letak subtitle kat tempat ni saja. Make sure Abang Amandra collab dengan Psycho Amandra. Kita nak dengar lagu macam lagu national, macam lagu Evo 3 ke. Tapi slang banyak susah lah bang. Tak apa, kalau ada dui bahasa lagi bagus. Tapi saya pernah buat lah bang, Rahsia Petua dengan famous rapper juga, Kimi Kimo and Lucas Sikta. அது வந்து ஆக்சுவலி நம்ம சீக்ரெட் ரெசிபியோட ப்ராஜெக்ட்டு யூனிட்டிக்காக ஒரு பாட்டு செஞ்சாங்க. ஸோ ஒரு சைனீஸ், ஒரு இந்தியன், ஒன்று சபா, அப்புறம் கிமி கிமோ லுக்கா சிக்தா வந்து மெலிய ரேப்பர்ஸ்லேருந்து கொஞ்சம் பெருசு தான். ஸோ அவங்ககிட்ட ஒன்று செஞ்சேன். அது சீக்ரெட் ரெசிபி ஸ்பான்சர் பண்ணனால ராசியா பத்துவா அது அப்படியே மெலியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த பாட்டு செஞ்சாங்க. கிமி கிமோ வந்து நுக்கிலான்னு மலையோட பாய்ஸில் கர்மா மியூசிக். ஓகே, ஸோ நாங்கள் எதிர்பார்க்கலாமா என்னண்ணே சைக்கோ மந்திரா அண்ணன் வந்து த பிரசிடென்ட் கூடயோ ஆ த ஜெனரல் கூடயோ? அவங்க அந்த அளவுக்குலாம் ஆசை இல்லைண்ணே. நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜோ ப்ளீஸோ மாலிக்குமா, அந்த அளவுக்குலாம் ஆசை இல்லை. அது இப்போ செஞ்சுருக்காரு எம்சி சாய்ஸ், ஆக்சுவலி மாலிக் கூட செஞ்சுருக்காரு.
நல்லா பேர் போட்டுருக்கு அந்த பாட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? சைக்கோ மந்திரான டாக்டர் பர்ன் கூடயாச்சும் இல்லாட்டி விவேக் ஜி கூடயாச்சும் ஒரு ஆல்பமு? வாய்ப்பு இருக்குண்ணா. இது வந்து நம்ம போய் பேசி பார்க்கணும் செய்யலாமான்னு. விவேக் ஜி கூட செஞ்சிடலாம். இப்போ டாக்டர் பன் வந்து திருப்பி அவர் ஹோம் டவுனுக்கே போயிட்டார் குளுவாங்கு. தெரில அவர் இன்னும் மியூசிக் சரியாக தெரில. கடைசியாக அவர் கூட ஒரு மாஸ்டரிங் ப்ராஜெக்ட் கொடுத்தேன். ஒரு அண்ணன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக சும்மா ஒரு பாட்டு செய்ய சொன்னார். நானும் செஞ்சேன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு. ஸோ அந்த பாட்டு வந்து டாக்டர் பன் தான் மாஸ்டரிங் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போ தெரில ஒன்றும் செய்கிறாரா இல்லை வேறு துறைக்கு போயிட்டாரா தெரில. ஸோ ஆனால் ஒன்று அவர் ரொம்ப சுத்த தமிழ்ண்ணே. நம்ம அந்த அளவுக்கு சுத்த தமிழில் பாட முடியாது. நம்ம ஸ்டைலில் தான் பாட முடியும். புரியுதுண்ணே. ஸோ அடுத்த கேள்வி வந்து சைக்கோ மந்திரான சொசைட்டியை, இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகளை, ப்ராப்ளம்ஸை பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது அதை ஏன் வந்து பப்ளிக்கில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டுறாரு? இப்போ சாங் ப்ரொமோஷனை பற்றி பேசுகிறாரு. அவரோட டிக்டாக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த ஷோ செய்ய போகிறான்னு இது பண்ணுறாரு. அதே மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை பற்றி மலேசியாவில் இந்தியன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி என்றைக்கு சைக்கோ மந்திரான்னு பேச ஆரம்பிப்பார்? ப்ராப்ளம்ஸ் தான் உதாரணத்துக்கு எப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ ஓப்பனாக சொல்லணுன்னா இடையில வந்து டெம்பிள் இஷ்யூஸ் நடந்துச்சு. நம்மளுக்கு இன்னும் தமிழ் ஸ்கூல் ப்ராப்ளம்ஸில் வந்து ஸ்கோலா செப்பாரு மொடால், ஸ்கோலா பொண்ணு மொடால், அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இப்போ இதை பற்றிலாம் சைக்கோ மந்திரான வாய்ஸ் அவுட் பண்ணுவாரா? அப்புறம் இந்தியன் பாய்ஸோட இந்த கேங்ஸ்டரிசம் ப்ராப்ளம்ஸு, ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ராப்ளம்ஸு, க்ரைம் ரேட்டோட ப்ராப்ளம்ஸு, இதை பற்றிலாம் வந்து எப்படி நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு நிறையா பண்ணியிருக்கேன். அந்த டைம் இன்ட்ராஃப்ட்காக அடிலாம் வாங்கியிருக்கோம். இதில் ஜூக் முன்னுக்கு அந்த இன்ட்ராஃப்ட் டைம், நான் சொல்கிறேன் இன்ட்ராஃப்ட் டைமு சிங்கப்பூர் படிச்சிருந்தேன். அப்போ லீவ் போட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி சில இது வந்து நம்ம டேரெக்டாகவும் போட முடியாதுங்க. சில இது டேரெக்டாக போட முடியாது, நம்ம பேக் ஃபயர் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ பாலிட்டிஷியன்ஸ் ஏதாச்சும் ஒரு நல்லா மூவ் எடுக்கும்போது அந்த டைமில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். நான் மெயினாக என்ன பண்ணுவேன்னா, தமிழங்க பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நான் சில கடைங்க வந்து நான் பேமெண்ட் கூட வாங்க மாட்டேன், ஒன்றும் வாங்க மாட்டேன், சும்மா ப்ரொமோட் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா வந்து மலேசியாவில் மெயின் என்னென்ன தமிழங்களுக்கு பிரச்சனை காசு தான். ஏன்னா ஸோ நம்ம மைனாரிட்டி. ஸோ அதிலே நிறையா லாக்லாம் போடுறாங்க தமிழா பிஸ்னஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா ரூல்ஸ் வந்து ரொம்ப லாக் பண்ணுறது தமிழ் பிஸ்னஸ் தான் ரொம்ப அடி வாங்குது. உதாரணத்துக்கு ரெஸ்டாரண்ட் ஏன்னா ஸோ இன்னும் பெர்மிட்லாம் திறக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ நான் வந்து ரொம்ப இந்த பிஸ்னஸ் இடங்களா ப்ரோமோ கேட்பாங்க, ஏதாச்சும் ஷவுட் அவுட் வீடியோ செஞ்சு கூட அதை செஞ்சு கொடுத்துருவேன். நான் பெருசாக பார்க்க மாட்டேன். நீ காசு கூடி, அதில் காசு இருந்தால் கூடி, இல்லைன்னா பரவாயில்ல செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா வந்து அதுதான் எனக்கு முக்கியம், அஸ்தி வரும். ஸோ இந்த கோயில் பிரச்சனை அதெல்லாம் வந்து பின்னால் நம்மளுக்கு தெரியாதுண்ணே. அந்த தமிழ் ஸ்கூலுக்குலாம் வந்து ஆனால் என் ஒய்ஃப் தமிழ் ஸ்கூல் டீச்சர்னே. ஸோ தமிழ் ஸ்கூல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த ஒயிட் போர்டு அந்த மாதிரி சொல்லலாம், பெரிய ஸ்பான்சரில் சின்னது அந்த சாப்பாடு கொடுக்குறது அதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் என்ன எல்லாத்தையும் சொல்லியிருக்க முடியாதுல்ல இல்லையா, பப்பி விஷயமா இருக்கலாண்ணே. அது சும்மா நம்ம செஞ்சுட்ருக்கோம் சைடில். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு வந்து சோஷியல் கான்சர்னும் இருக்குது, ஆனால் அதை பப்ளிசிட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா பப்ளிசிட் பண்ணால் அது நாளைக்கு யாராச்சும் போனாங்கன்னா ஏன்டா சொல்லி காமிக்கிறேன்னு. ஓகே, அது அப்புறம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும்னு யோசிக்கிறீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரி உங்களை இஃபெக்ட் பண்ணிடும்னு. ஓகே, ஸோ அப்படி இந்த தடங்கள்லாம் இல்லாமல் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க ஏற்றி போடலாம், ஏன்னா அதுவும் ஒரு ப்ரொமோஷன் மற்றவங்களும் செய்வாங்கன்னு. ஸோ நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேனே, சொல்லுங்கண்ணா. இந்த தடங்கள் இருக்கக்கூடாதுன்னா வந்து சைக்கோ மந்திரான்னு எப்படி அல்டிமேட் ஒரு அட்வனா வந்து மலேசியன் பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் செய்ய வந்தாரோ அந்த மாதிரி நீங்கள் வரமாட்டிங்களா? அவங்க நான் என்ன மாதிரி பாட்டு செஞ்சுருக்கேன், சேஸ் செஞ்சுருக்கேன், குச்சி ராக்குமா, என் பாட்டே கொஞ்சம் கோளாறான பாட்டுங்கண்ணே. ஸோ அவங்க நம்மளை எக்ஸைட் பண்ணுவேன், நம்மளை பார்க்க பெர்செப்ஷனு இப்போ வேறு மாதிரி இருக்குல்ல. இல்லைண்ணே நான் ஓகே, நீங்கள் சொல்கிற விதம் வந்து ரைட்டு. நீங்கள் சொல்கிற பாட்டில் வந்து நீங்கள் சொல்கிற ஸ்டைல் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் யோசிச்சாலே தண்ணி பாட்டு செஞ்சால் வந்தாலும் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ரைட்டாண்ணே? இல்லை, அது வந்து மக்களோட பார்வை பொறுத்து தானே இருக்குது. அது ஆல்கஹாலை வந்து பற்றி பாடும்போது வந்து அதை வந்து அவங்களோட வாழ்வியலாக பாடுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு வரும்போது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் நிறையா இடத்துக்கு போய் பார்த்துருக்கீங்க, என்னென்ன ப்ராப்ளம்னு வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அதை ஏன் சரி செய்கிறதுக்கே நீங்கள் ஒரு மக்கள் பணி செய்கிறதுக்கு வந்து வரக்கூடாது? தோல்வங்க பண்ணண்ணே, பிரச்சனை இல்லையா? ஏன் அரசியல்வாதியாக வரக்கூடாதுன்னு கேட்குறேன். அதான் அரசியல்வாதி ஆனால் நம்ம அந்த இப்போ அரசியல் தான் பெரிய பெரிய மில்லியனாக இருக்கணும், பேக்கப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும், ஏதாச்சும் ஒரு கட்சி வேணும். ஸோ ஒன்றுமே தெரியாமல் சும்மா பூந்து என்னென்ன பண்ணுறது? ரைட்டா?
இப்போ மலேசியா அரசியல் வந்து நீங்கள் பேக்கப் பண்ணுங்க. ஓகே, மலேசியா அரசியல் வந்து இப்போ பணபலமும் படபலமும் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும்னு, கண்டிப்பாக தானேண்ணே, கண்டிப்பாக தானே. அதை மாற்றினா மக்கள் சேவையே அரசியல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சைக்குமந்தர் அண்ணா வருவாரா? வரலாண்ணே. தொழுவங்க வராங்க புள்ளியுமா. இப்போ விஜய், தளபதி விஜய் நல்லா செய்கிறாருண்ணே. ரைட்டா, ஆரம்பத்தில் முடியாது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னே நார்மல் மனுஷன் யார், ஸ்டாலினா, அவர் ஓடினார். இப்போ கிரியேட்டிவான மனுஷன் பூந்தானே எப்படி ஓடுது, வித்தியாசமாக ஓடல. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறது. ஓகே, நான் இல்லைண்ணே, எந்த ஆர்டிஸ்ட் வேணாலும் போடலாண்ணே. இப்போ கடைசியாக நல்ல விஷயம் தான். கன்க்ளூஷன் கொஸ்டின்குள்ளே வரணும்னா, நீங்கள் மலேசியன் இந்தியன்ஸ்க்கு உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்னென்ன அட்வைஸ்னு இல்லை, ஒரு ஷார்ட் அவுட் வீடியோ மாதிரி கூட இல்லை, ஒரு ஷார்ட் அவுட் மெசேஜாக இருக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த ஆடியன்ஸ்க்கு? ஆக்சுவலிண்ணே அட்வைஸ்னால் என்னென்ன, இப்போ நம்ம பண்ண தப்புலாம் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எந்த துறையில் போகிறதா இருந்தாலும் சரி, அது அக்ரிகல்ச்சரோ இல்லை சவுண்ட் டிசைனோ இல்லை மூவி இண்டஸ்ட்ரியோ பாட்டு இண்டஸ்ட்ரியோ மெக்கானிக்கலோ எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டுங்க. இதெல்லாம் செஞ்சு உங்களால் உங்கள் வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ண முடியுமா, உங்கள் வாழ்க்கைக்கு அது பெனிஃபிட் ஆகுமா, தூரம் போக முடியுமா, இது ஒரு ஃப்யூச்சராக ஒரு கேரியராக வச்சு ஓட்டலாமான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ரன் பண்ணுங்கள். சரியில்லைன்னா படார்னு மாற்றிடுங்க. ரொம்ப அதில் போட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம். அடுத்த சாய்ஸ் பார்த்து போயிட்டு இருங்க. இதான் நான் சொல்லுவேண்ணே. ஓகேண்ணே, தேங்க்யூ ஸோ மச் சைக்குமந்தர். ஓகேண்ணே, ஏதாச்சும் தப்பாக பேசி தான் மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கடைசியாக ஒரு திறந்த புத்தகம் சாரி சொல்லுங்கள். ஓகே,